ஹலோ மக்களே, மாயா சின்ன செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சிவராமனும் அவங்க அண்ணியை எதிர்த்து எப்படி தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியாம ஊரை விட்டே போயிடலாமான்னு சொல்லிட்டு நைட்டோட கிளம்புற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்த ரகுராமும் ஜானகியும் நீ எதுக்கு ஊரை விட்டு போனோம், நாங்களே வெளியில போறோம்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம மாயாவும் எப்படியாவது ஜானகி பெரியம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சீனு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மாயாவும் சீனுவும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அந்த சேட்டு ராஜோட கைரேகையை எடுத்துடுறாங்க. கைரேகை வச்சு நம்ம மாயா என்ன பண்ணாங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நம்ம சிவராமனும் நாளைக்கு தீர்ப்புன்னு சொல்லிட்டு ஒத்தி வைக்கவும் சிவராமனுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. நம்ம தான் அண்ணியை நைட்டு பார்த்தோமே, எல்லா ஆதாரமும் நம்ம அண்ணிக்கு எதிராகவே இருக்கு, எப்படி நான் இதுல போய் தீர்ப்பு சொல்ல முடியும்னு நைட்டோட நைட்டா நம்ம சிவராமனும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இதை கவனிச்ச நம்ம ரகுராமன் ஜானையும் ரகுராம் நம்ம சிவராமன் அப்படியே தடுத்து நிறுத்தி, என்ன சிவராமா நாளைக்கு தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு வெளியில போயிட்டு இருக்க, நீ தானே இப்போ ஊர் தலைவரா இருக்க, நீயே இப்படி செய்யலாமா, ஜானகி தானே பஞ்சாயத்துல குற்றவாளியா நிக்கிற, அதுக்கப்புறமா நீ எதுக்கு இந்த ஊரை விட்டு போனோம், நானே போறேன்னு சொல்லிட்டு ரகுராமும் ஜானகி அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. நம்ம மாயாவும் சீனுவும் ஜானகியை ரொம்பவே தடுத்து பாக்குறாங்க. ஆனா ஜானகி ரகுராம் கேட்ட மாதிரி இல்ல. சிவராமனும் அண்ணா இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்காதுங்க, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரகுராமும் இல்ல நாங்க இனிமே இந்த வீட்டுல இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு ரகுராமும் ஜானகியும் நைட்டோட நைட்டா வீட்டை விட்டே போயிடுறாங்க. ஜானகியும் ரகுராமும் அப்படியே கோவில்ல இருக்கும்போது ஜானகியும் நான் சாப்பாடு கூட எடுத்துட்டு வரலங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா தனா கதிர் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ரொம்பவே அதிர்ச்சியான தனா, இப்ப அப்பா அம்மா எங்க இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு கோவில்ல போய் அன்னாதானம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அதுல நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஜானகியை பாக்குறாங்க. தனா ஃபேஸ்ல ஒரு மாஸ்கையும் போட்டுட்டு நம்ம ஜானகி கிட்ட சாப்பாடு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தனாவும் அவங்க அப்பாவுக்கு கையிலேயே உருண்டை பிடிச்சு கொடுக்குறாங்க சாப்பாடை. என்னதான் இருந்தாலும் அந்த சீன்ல நம்ம ரகுராம் எப்படிதான் தனாவை பார்க்காம விட்டாங்கன்னு தெரியல. இன்னொரு சைடு நம்ம மாயா சீனுக்கிட்ட எப்படி இருந்தாலும் அந்த புவனேஸ்வரியை சும்மாவே விடக்கூடாது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த புவனேஸ்வரி தான் நல்லாவே தெரியுது, ஆதாரங்கள் எல்லாமே பெரியம்மாவுக்கு எதிராகவே இருக்குதே, இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு சீனுட்ட கேட்குறாங்க. மாயாவும் சீனுவும் சேர்ந்து எப்படியாவது நம்ம பெரியம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி நம்ம மாயாவுக்கும் ஒரு பிளான் வருது. அப்படியே அந்த ஆட்களோட கைரேகளை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சேட்டுக்கிட்ட போய் பையா நான் வந்து நேற்றுக்கே உங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் நீங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் ஒரு பூஜை வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் ஒரு டொனேஷன் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே சேட்டும் என்ன நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லவும், நாங்கள் இந்த ஊருக்கு இப்போ தான் வந்தோம், அதனால தான் எங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே உங்களை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டொனேஷன் கொஞ்சம் தானே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டன் டொனேஷனுக்கு சைனை போட்டு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவும் சீனுவும் ஒரு பெண்ணை கொடுக்குறாங்க. அந்த பெண்ணை எடுத்துட்டு சைன் போடவும் அந்த பெண்ணோட இங்கே எல்லாமே அந்த சேட்டோட கையில் பட்டுருது. அதை உடனே நம்ம சீனுவும் அந்த ஒரு பேப்பரை கொடுத்து இந்த பேப்பரில் தொடச்சிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படி ஒரு வழியாட்ட கைரேகை அந்த பேப்பர்ல பதிஞ்சிட்டு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ராஜுவோட கைரேகை நமக்கு வேணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போடுறாங்க மாயா. அதுபடியே நம்ம சீனுவும் ஒரு தபால்காரரா மாறி அப்படியே அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க போறாங்க. ராஜுக்கு யாருன்னே புரிய மாட்டேங்குது, எனக்கு தபால் வரலையே அப்படின்னு சொல்லவும் அவங்களும் நீங்க எதுக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்க போல, அதனால தான் தபால் வந்திருக்கு, நீங்க இதுல சைன் போடணும்னு சொல்லவும் அவங்களும் சைன் போடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அதே மாதிரி பெண்ணை கொடுக்குறாங்க. அந்த பெண்ணிலேருந்து இங்கு கசியுது. உடனே சரி இந்த பேப்பரை வச்சு தொடச்சிங்கன்னு சொல்லணும். ராஜுவும் அதை கவனிக்காம அந்த பேப்பர்ல தொடச்சிடுறாங்க. அவங்களோட கைரேகையும் பதிஞ்சிடுது. இப்படி இவங்க ரெண்டு பேர் கைரேகையும் நம்ம மாயாவும் சீனுவும் எடுத்துட்டாங்க ஒரு பேப்பர்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவராமனுக்கு பயங்கர குழப்பமாவே இருக்கே. இன்னைக்கு தானே தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள், என்ன பண்றது, ஜானகி அம்மா மேல எந்த தப்புமே இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாத போது நம்ம பஞ்சாயத்துல என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு சிவராமன் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதியும் பத்மாவும் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஜானகியை யாருனாலும் காப்பாற்ற முடியாது, இது வரைக்கும் அவங்க தானே இந்த வீட்லயே ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க, இனிமே எல்லாமே நம்ம கைவசம்தான் சொல்லிட்டு பார்வதி நினைக்கிறாங்க. பத்மா கிட்ட பார்வதியும் நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமா நமக்கு நல்ல காலம் தான் பிறக்கும் போது இனிமே நம்ம ஆட்சி தான், இத்தனை நாளா என்னோட இந்த வீட்டில் ரகுராம் அவங்களுக்கு தான் எல்லா மரியாதையுமே இருந்துச்சு, இன்னைக்கு என்னடானா என்னோட ஹஸ்பண்ட் சிவராமன் தான் பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க, இனிமே அந்த ஜானகியை ஊருக்குள்ள யாருமே ஏற்ற மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் ரகுராமும் இனிமே ஊர் தலைவராக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்பவே சந்தோஷம் ஆகுறாங்க. சிவராமனுக்கு தான் எல்லா பொறுப்புமே கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க.
ஆனா சிவராமனுக்கும் அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. தன்னோட அண்ணிய இந்த மாரி ஒரு நிலைமையில நம்ம பார்த்துட்டோமே, அதுலயும் இந்த மாரி இக்கட்டான சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு சிவராமன் யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படியாவது அண்ணிக்கு சாதகமா தீர்ப்பு இருக்கணும். அதே சமயத்துல ஏதாவது ஒரு நல்ல ஆதாரங்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுள நம்ம சிவராமன் வேண்டிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல மணியன் நம்ம சிவராமன் கிட்ட வந்து, "நீ எதுக்குமே கவலைப்படாத. எல்லாமே நல்லபடியா நடக்கும். எவ்வளோ இடங்கள்ல கடைசி நேரத்துல குற்றவாளி நிரபராதி ஆயிருக்காங்க. அதனால நீ அத வச்சு எதுவுமே கவலைப்படாத. கண்டிப்பா ஜானகி அம்மாக்கு ஆதரவா ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இருக்கும். அதனால எத வச்சும் கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு நம்ம மணி சிவராமனுக்கு சொல்றாங்க. அத கேட்ட சிவராமனும், "நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்துல புவனேஸ்வரி பசுபதியும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியாவது இன்னைக்கு ஜானகி சரியா மாட்ட போறா. ரகுராம் ஊர் மக்களுக்கு முன்னாடி தலை குனிந்து தான் நிக்க போறாங்க. எல்லா ஆதாரங்களும் நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு. அதனால எப்படி இருந்தாலும் மாட்டிடுவான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சிவராமனும் கூட்டத்துக்கு வந்தோடனே அவங்க அண்ணா ரகுராம் கிட்ட போய், "அண்ணா இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரகுராமும் எதுனாலும் நல்ல தீர்ப்பா கொடுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. இன்னொரு சைடு புவனேஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க. "என்ன தீர்ப்ப தள்ளி வச்சீங்க, இன்னைக்கு வந்துட்டீங்கல்ல, இன்னைக்காவது ஒரு நல்ல தீர்ப்ப சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. அத கேட்டிருந்த ஜானகி அம்மாவும் என்ன பண்றது புரியாம அப்படியே நிக்கிறாங்க. சிவராமனும் ஜானகி அம்மாகிட்ட, "உங்களுக்கு கடைசி வாய்ப்பு தரேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விலாவாரியா சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜானகி அம்மாவும், "இப்போதைக்கு நான் அத சொல்ற மாதிரி இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரியும், "அவ எப்படி சொல்லுவா? அவ தான் சொன்னா ரகுராம் கிட்ட எப்படியும் மாட்டுவல்ல. உண்மைய சொன்னான்னா கண்டிப்பா ரகுராம் இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பா. அதே சமயத்துல அந்த ரகுராம் ஜானகிக்கு மேல ஒரு நம்பிக்கையே போயிடும். ஜானகி அதுக்கடுத்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவான். அதனால எது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான்" சொல்லிட்டு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. தீர்ப்பு நம்ம பக்கம் தான் எல்லாமே இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடு நம்ம மாயாவும் சீனுவும் அதிகாரிகளை பார்க்க போறாங்க. அப்படி அந்த கைரேகைகள் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இந்த கைரேகைகள் வச்சுட்டு இந்த கோவில் நகையில இந்த மாதிரி கைரேகைகள் இருக்கான்னு பாருங்கன்னு செக் பண்ணி சொல்லவும், அங்க என்னன்னா எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த அதிகாரிகளை கூட்டிட்டு நம்ம மாயாவும் சீனுவும் பஞ்சாயத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நம்ம சிவராமனும் ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. என்னதான் தீர்ப்பு சொல்றதுன்னு அப்படியே கன்ஃபியூஷன்ல இருக்கும்போதே கரெக்டாட்டு, "சரி தீர்ப்பை சீக்கிரமா சொல்லுங்க" அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும், இதுக்கு மேல எல்லா ஆதாரங்களும் ஜானகி அம்மாவுக்கு எதிராகவே இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு சொன்னப்புறம் ஜானகி அம்மாவும் வாயை திறந்து எதுவுமே சொல்லல. இப்ப என்ன பண்ணதுன்னு சிவராமன் அப்படியே குழம்பி இருக்கும்போது கரெக்டாட்டு தீர்ப்பு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா நம்ம மாயாவும் சீனுவும் அதிகாரிகளோட அந்த பஞ்சாயத்துல நிக்கிறாங்க. அத பார்த்த உடனே புவனேஸ்வரி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்குடா அந்த மாயா இப்ப இங்க வந்தா? இவ வந்தானா எல்லாத்தையுமே சொதப்பிடுவாளே அப்படின்னு மனசுல நினைக்கும் போது, அந்த அதிகாரிகளும் நம்ம பஞ்சாயத்துல வச்சு ஜானகி அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. இந்த கோவில் நகைகள் எல்லாம் திருடுனது அவங்க இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழிய நம்ம ஜானகி அம்மாக்கு ஆதரவாட்டு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு மாயா மூலமா. அது தெரிஞ்ச உடனே சிவராமனுக்கு சந்தோஷம் ஆகுது. கண்டிப்பா இத பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு விசாரிச்சு சிவராமன் நம்ம ஜானகி அம்மாக்கு ஆதரவாவே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.